கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய நாளிலும் நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 1வது வசனம். என் மகனே, என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடுவது. அதே போல நீதிமொழிகள் அதே 3வது அதிகாரம் 2வது வசனத்தை நாங்கள் வாசிக்கிற பொழுது, அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்க ஆயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும். இந்த வார்த்தையிலே நாங்கள் பார்க்கிறோம், ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகனே, என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடுவது. இன்றைய நாளில் இந்த வார்த்தைகளை நாங்கள் ஒப்புக் கொடுப்போம். நாம் இன்றைய நாளில் நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அதற்கு நாங்கள் ஒப்பு கொடுக்காமல் இருக்கிறோமா? அல்லது கர்த்தரின் வார்த்தையை நாங்கள் அலட்சியம் பண்ணி கொண்டிருக்கிறோமா? அல்லது கர்த்தருடைய வார்த்தையை கேட்டும் நாங்கள் மறந்து போய் விடுகிறோமா? அவரின் கட்டளைகளை ஏற்றுக்கொள்ள எங்களோட இருதயம் மறுக்கிறதா? இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாத குறைவுகள் அங்கே நிறைவாக இருக்கும். ஆசீர்வாத குறைவுகளைத்தான் நாங்கள் சந்தித்து கொண்டிருப்போம். கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் கனம் பண்ண வேண்டியவர்களாக இருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். கர்த்தருடைய கட்டளைகளின் படி நாங்கள் நடக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் அதுவாகத்தான் இருக்கிறது. அவர் நம்மிடத்திலே அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அவருடைய வார்த்தையின்படி நடக்க, நம்மை அவருடைய போதகத்தை கேட்டு அந்த வார்த்தைக்கு நாங்கள் நடக்க எங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். அப்படி நாங்கள் நடந்தால், வேதம் சொல்லுகிறது 2வது வசனம், அதாவது நீதிமொழிகள் 3:2 சொல்லப்படும், அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும் என்று சொல்லி இந்த வசனத்திலே பார்க்குறோம். அப்போ அவருடைய வார்த்தையிலே எவ்வளவு வல்லமை இருக்கிறது. அந்த வார்த்தையை நாங்கள் ஏற்றுக்கொள்கிற பொழுது, அந்த வார்த்தைக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிற பொழுதே நம்முடைய வாழ்க்கையில் இங்கே 4 ஆசீர்வாதங்கள் உண்டாகிறதை நாங்கள் பார்க்கிறோம். நமக்கு நீடித்த நாட்கள் உண்டாகிறது. தீர்க்க ஆயுசு கொடுக்கிறேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். அது மட்டுமல்லாமல் சமாதானத்தை கொடுக்கிறேன் என்று வாக்கு பண்ணுகிறார். பெருக்கம் உண்டாகும் என்று சொல்லுகிறார். ஆசீர்வாத பெருக்கங்களை கர்த்தர் உண்டாக்குவேன் என்று சொல்லுகிறார். அன்பான சகோதரனே, சகோதரியே, இந்த நாளிலே நாங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு எங்களை ஒப்புக் கொடுப்போம். கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் கனம் பண்ணுவோம். கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் எங்கள் இருதயத்திலே ஆழமாய் நாங்கள் பதிந்து கொள்ளுவோம். அந்த வார்த்தையின்படி நடக்க எங்களை ஒப்புக் கொடுக்கிற பொழுது கர்த்தர் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை எங்கள் வாழ்க்கையிலே கட்டளையிடுவார். அதனாலே இந்த நாட்களிலே அப்படி நாங்கள் நடவாமல் இந்த நாட்களிலே நாங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு தூரமாக இருப்போமாக இருந்தால், இன்று நாங்கள் ஆண்டவரோடு ஒப்புரவாகி அந்த வார்த்தைக்குள்ளே கடந்து வருவோம். கர்த்தர் பெரிய காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்வார். நீடித்த நாட்களை கொடுப்பார், தீர்க்க ஆயுசை கொடுப்பார், சமாதானத்தை கொடுப்பார், ஆசீர்வாத பெருக்கத்தை தேவன் கட்டளையிடுவார். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நேரத்துக்காக நன்றி அப்பா. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் தகப்பனே. இந்த வேளையிலே யார் யாரெல்லாம் இந்த நாட்களில் வார்த்தையை புறக்கணித்து வார்த்தைக்கு தூரமாக இருந்தார்களோ, அவர்கள் எல்லாரையும் உடைய அன்பின் கயிறுனாலே இழுத்து ஆண்டவரை கிட்டு சேர்த்து உம்முடைய வார்த்தைக்குள்ளே கொண்டு வாருங்க. உம்முடைய வார்த்தை அவர்களுக்குள்ளே ஆழமாக இறங்கட்டும். ஆண்டவரை அவர்கள் தங்கள் இருதயங்களினாலே நம்ம வார்த்தையை ஏற்றுக்கொள்ளத்தக்கதான ஆண்டவரை கிருபைகளை அவர்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த வசனத்தில் உள்ள ஆண்டவரை அந்த ஆசீர்வாதங்களை அவர்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.